இதுல ஏதோ பெருமையா பேசுறார் முதலமைச்சர். தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே முதன்மையா வழங்கி இருக்குது. எதுல? கடன் வாங்குவதிலே முதலிடம். நாம சொல்லல. இந்த தமிழ்நாட்டுக்கு காங்கிரஸ் கட்சிக்கு மேலிட பொறுப்பாளரை நியமிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இன்னொரு சொல்றார், காங்கிரஸ் கட்சி சேர்ந்த உயர்ந்த பதவிகளுக்கு சொல்றார், தமிழகத்திலே கடன் நிலை உயர்ந்து விட்டது சொல்றார். உண்மை சொல்றார். ஆனா திமுக எரிச்சல் படுறாங்க அவர் மீது. ஆக திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழ்நாட்டு மக்களை கடனாளி ஆக்கி விட்டீர்கள். கடனாளி ஆக்கி விட்டீர்கள். சுமார் 73 வருஷம் தமிழ்நாட்டில் பல ஆட்சியாளர் ஆட்சி செஞ்சிருக்கிறாங்க. முதல்ல காங்கிரஸ், திமுக, அண்ணா திமுக, திமுக, அண்ணா திமுக, அண்ணா திமுக, திமுக மாறி மாறி 73 ஆண்டு காலம் 2021 வரை ஆட்சி செய்தல கிட்டத்தட்ட 5,18,000 கோடி தமிழ்நாட்டுடைய கடன். இன்றைய தினம் 5 ஆண்டுல திமுக ஆட்சி நிறைவேற்ற பொழுது 5,5 லட்சம் கோடி கடன் ஆக போகுது. 5 ஆண்டுல 5 லட்சம் கோடி. எல்லாம் கடன்காரன் ஆகிட்டாங்க. ஏதோ நீங்க வர்றீங்க, நான் பேசுறேன், வேடிக்கை பார்க்காதீங்க. கடனை நீங்க தான் கட்ட வேணும். தமிழ்நாட்டு மக்கள் தான் கடனை கட்ட வேணும். எப்படி கடனை கட்ட வேணும்? வரி போட்டு கடனை கட்டுவோம். வரி போடுவாங்க. அந்த வரி நம்ம தலைமையில் தான் வந்து விழுவோம். நம்ம தலையில் தான் வந்து விழுவோம். ஆக திமுக அரசாங்கம் எப்பொழுது ஏற்பட்டதோ அப்பொழுது இந்த கடன் சுமை மக்கள் தலையிலே வந்து விடுந்து விட்டது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும்.